வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. இன்றைய ஜீவா சினிமாவில் சினிமா நடிகர் இயக்குனர் பார்த்திபனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அந்த த்ரிஷா மேட்ரு, இந்த விஜய் மேட்ரை பற்றி அவர் பேசுனது குறித்து பேசணும். இப்போ நம்ம பேசுகிறது வேற ஒரு மேட்ரு, வேற ஒரு கோணத்தில் இதை அணுக போகிறோம். கொஞ்ச காலமாகவே என்னென்னு தெரியல, தமிழ் சினிமா நடிகர்களுக்கு எல்லாருக்குமே தான் ஜாதியை சொல்லிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அவர்களை தமிழ் சினிமா நடிகர்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நடிகர்கள் நாங்கள் என்ன இருந்தாலும் தெலுங்காக்கும், எங்கள் பிறப்பு தெலுங்காக்கும், நாங்களாம் தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. யாருன்னா பார்த்திபன், பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம். எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ், பார்த்திபனெல்லாம் நான் தெலுங்கு, கன்னடம் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க படம் அவ்வளோ நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், கிண்டல் கேலி இருக்கும், பொழுதுபோக்கு இருக்கும், முற்போக்கான சிந்தனைகள் பாக்கியராஜ் படத்தில் பார்த்துருக்கேன். பார்த்திபன் கூட தன்னை ஒரு தொழிற்சங்கவாதி மாதிரி, வர்க்க சிந்தனையாளர், கம்யூனிசம்லாம் உள்ளே வெளியேன்னு அவர்கிட்ட அந்த மாதிரியான கான்செப்டே அவ்வப்போது வழக்கம் போல் அவர் எழுதின கிறுக்கல்கள் மாதிரி ஏதோ அப்பப்பையும் பேசுவார். இருந்தாலும் நான் பார்த்திபனால் எப்படி பார்ப்பேன், நல்லா ஒரு கருத்த முகத்தோட, பார்த்தாலே ஒரு பிற்படுத்தப்பட்ட, ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு உழைக்கும் இருக்கும் முகத்தோட ஒருத்தர் திரைத்துறையில் சாதிக்கிறதே பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி கோணத்தில் தான் நான்லாம் பார்த்திபனை பார்த்துருக்கேன். அவருடைய படங்கள் ரொம்ப ஆணாதிக்க சிந்தனையாக இருக்கும், மலிவான பிற்போக்குத்தனங்கள் நிறையா இருக்கும். பெண்கள், தாலி, ஒருத்தனுக்கு ஒருத்தி, கற்பு, பொம்பளை, ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம், பொம்பளை ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான கதையை கொண்டு வந்து புதிய பாதையிலேருந்து அவருடைய எல்லாமே மேல்சாவனிச படங்கள் தான் அவருடைய படங்கள். ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம், பொம்பளை அவனுக்கு திருத்தி கொண்டு வந்து குடிகாரன், அயோக்கியம், பொறுக்கி பயிலெல்லாம் திருத்தி நல்லா அழகான படித்த ஒரு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு பொறுக்கியை திருத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை நல்லவனாக்குறது தான் லட்சியம்னு வாழ்வாங்க. இப்படி ஒரு கேரக்டர். இந்த பார்த்திபனோட ஸ்டைலில் தான் தனுஷும் 2-3 படங்கள்லாம் கொண்டு வந்தார். சிவகார்த்தினும் அதே மாதிரி தான். அந்த படம் அந்த ஒரு 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 கீர்த்தி சுரேஷ் லூஸ் மாதிரி இருக்குமே, டாக்டராக இருக்கும்போது இவர் திருத்துவார். அந்த படம் கூட ஓடிச்சு. அவ்வளோ ஒரு டுபாக்கூர் படம். படிக்காத ஒரு ஆம்பளை முட்டாளாக இருப்பான், ஆனால் அவர் படித்த லேடியாக இருந்தாலும் படிக்காத முட்டாளை காதலிச்சே ஆகணும், எப்படியாவது பொம்பளை பிள்ளையை ஏமாத்துன்னு சொல்கிறதுக்காக சிவகார்த்தியின் படம் நடிச்சிருப்பார். இதுக்கெல்லாம் முன்னோடி வந்து பார்த்திபன் தான். இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான கமர்ஷியல் சினிமா நரேட்டிவை செட் பண்ணது. இப்போ பெண்கள் நிறையா இந்த மாதிரி முட்டாள்தனமான படங்களை பெண்கள் ரசிக்கிறது இல்லை. சரி, ஓகே, அது வேறு கான்செப்ட். இப்போ பார்த்திபன் என்ன பேசியிருக்காருன்னா, நான் நாயுடு பையன், இவர் நாயுடு பையனா, நான் இவரை தமிழ்நாட்டுக்காரனுங்கிற ஒற்றை அடையாளத்தில் தான் பார்த்தேன். நான் மதுரையில் இருக்கேன்னா அவர் சென்னையில் இருக்கிறாரு, அவர் நாகர்கோயிலில் இருக்காரு, அவர் கோயம்புத்தூர். எப்படி பார்த்தாலும் நம்மளாம் தமிழ்நாட்டுக்குள் வாழக்கூடிய தமிழர்கள் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ காலம் நம்மளோட வாழ்ந்துட்டு அவன் வார்த்தை, நான் தெலுங்கு, நான் நாயுடு, தெலுங்கு பையன், சென்னையில் வாழ்கின்றன்னு. எப்போ 65 வயசு இருக்கும், 62 வயசு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து சரியாக எனக்கு வயசு தெரியல. இத்தனை வருஷம் உங்களை நாங்கள் சினிமாவில் இயக்குனராக பார்த்துருக்கோம், நடிகராக பார்த்துருக்கோம். எங்களுக்கு இப்படி மொழி, சாதி அடிப்படையில் உங்களை நாங்கள் பார்க்கவே இல்லையே. அதுவும் பார்த்திபன் அப்படி பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது. வேறு மாதிரி சில தமிழ்நாட்டில் வேறு சில நடிகர்களுக்கு கூட தெரிஞ்சோ தெரியாமலோ சில அடையாளங்கள் ஒட்டிக்குது. சில நடிகர்கள் விரும்பி அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பார்த்திபன், பாக்கியராஜ்லாம் தங்களை நாயுடுவாக காமிச்சிக்கிட்டதே கிடையாது. என்ன சொல்லணும்னா, பார்த்திபனை வந்து சென்னை பக்கங்கனால அவரை வேற ஒரு சமூகம் தான் பலர் நினச்சிருக்கலாம். இன்னொன்று, பார்த்திபனை யாரும் சாதி குறித்து ஆராய்ச்சி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய அரசியல், ஒரு ரஜினி மாதிரி, கமல் மாதிரி பெரிய ஹீரோ, அந்த ஒரு அரசியலுக்கு வரப்போகிறாங்கிற மாதிரி லெவலில் இல்லை. அதனால் யாரும் அந்த மாதிரி ஆய்வெல்லாம் செய்யலை. அவர் ட்ராக் தனி. பாக்கியராஜா எல்லாரும் மேற்கு மண்டலத்தில் இருக்கிறனால கவுண்டர்னு கூட நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வலிந்து கட்டிட்டு நான் ஒரு கம்மா நாயுடு, அதில் எனக்கு பெருமைன்னு அவர் சொல்லியிருக்காரு 72 வயசில். ஆனால் 25-26 வயசில் அவருடைய படங்கள்லாம் சாதி ஒழிப்பு படங்கள், சாதி மறுப்பு திருமண படங்கள், தாலி மறுப்பு திருமண படங்கள்னு புரட்சிகர பெண்ணிய சாதி ஒழிப்பு படங்களையெல்லாம் பாரதி ராஜா, பாக்கியராஜ் அந்த காலத்தில் அவருங்க எடுத்திருக்கிறாங்க. பல தலித் ஆதரவு திரைப்படங்களை எடுத்தவர் பாக்கியராஜ். சேரிக்குள்ளே சாமி வரணும்னு சொல்லி படம் எடுத்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் படம் எடுத்த நம்ம எங்க சின்ன ராசா பாக்கியராஜ் அப்படி பேசுனது அதிர்ச்சின்னா, அந்த அதிர்ச்சி குறையிறதுக்குள்ளே பார்த்திபன் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் ஷூட்டிங்காக அந்த பட ப்ரொமோஷனில் போய் நான் நாயுடுங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கு படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களே, அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மக்களை நீங்கள் பெருமைப்படுத்துவது தப்பு கிடையாது. நம்மளை மாதிரி தான் அவங்களும் மக்கள், நம்ம தமிழர்கள் மாதிரி அவங்க தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளி எல்லாருமே மனுஷன்தான். நான் என்ன சொல்கிறேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது தெலுங்கர்களை நீ பெருமையாக பேசு, நான் தப்புனே சொல்லலை. ஏன்னா மகேஷ் பாபு இவங்களாம் இங்கே வரும்போது நான் சென்னை பையன், நானும் மெட்ராஸ்காரன் தான், நான் மெட்ராஸ்லாம் படித்தேங்கிறாங்க. ஆனால் அது உண்மையும் கூட. ஆந்திராக்காரன், கன்னடத்துக்காரன், மலையாளக்காரன் எல்லாருக்கும் வாழ்க்கை போட்டதே இந்த மெட்ராஸ் தான். மொழி வழி மாகாணமாக பிரியறதுக்கு முன்னாடி சென்னை தானேங்க எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் தாயாக இருந்தது. எல்லா மொழி பேசுகிறவங்களும் இங்கே சோபன் பாபுக்கு செலவு வச்சுருக்காங்கல்ல. சோபன் பாபு வீடுங்க சூளைமேட்டில் தானே இருக்குது. ஸோ ஏதோ 56க்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றா இருந்தப்போ இங்கே சென்னை தான் எல்லாரும். இப்போ நம்ம ஒரு தமிழனை ஹைதராபாத்துக்காரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் அங்கே போய் பிழைக்கல. ஆனால் அவன் இங்கேருந்து தான் போயிருக்கிறான். வரலாற்று அடிப்படையில், மொழி அடிப்படையிலையும் தெலுங்கர்கள் தமிழ்லேருந்து போயிருக்கிறாங்க.
பூகோள அடிப்படையில் புவியியல் அடிப்படையிலையும் சென்னையில் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய தவறோ விமர்சனமோ இதில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. தெலுங்கு படத்தில் நடிக்கிறீங்க, எனக்கு தெலுங்கு தெரியாதுங்க, ஆனால் நான் தெலுங்கு கற்றுக்குவேன், தெலுங்கு ஒரு நல்ல மொழி, ஜாலியாக இருக்குது, எங்கள் தமிழ் மொழி மாதிரியே தெலுங்கு இருக்குதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் ஒரு நாயுடு, எனக்கு இருந்தாலும் சென்னையிலே இருந்ததுனால எனக்கு தெலுங்கு வராது, இருந்தாலும் நான் அந்த படம் ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே தெலுங்கு கற்றுக்குவேன். இது என்ன வார்த்தை? நீங்கள் நாயுடுன்னு அங்கே கேட்டாங்களா? அப்போ நாயுடுன்னு நீங்கள் எதுக்கு அங்கே போய் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க நாயுடுன்னு, அங்கே ஆந்திராவில் நாயுடுன்னு பார்க்க மாட்டான். அங்கே நாயுடு இருக்குது, ரெட்டி இருக்குது, சௌத்ரி இருக்குது. ஏன் தெலுங்கு பேசுகிற தலித்துக்கெல்லாம் உங்களுக்கு தலித்துகள் கிடையாதா? ஆதி ஆந்திரான்னு இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவன்லாம் தெலுங்கு, அப்போ அவனுக்கு தெலுங்கோட தொடர்புடையா? தெலுங்கோட தொடர்புடையதுனாலே ஏதாவது ஒரு நாயுடு, ரெட்டி, ஒரு இடைநிலை சாதி, பிராமின் இந்த மாதிரி தான் நீங்கள் சேர்க்க முடியுமா? அப்போ அந்த மக்களுக்கு, ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் ஒரு தலித்து கலாச்சாரத்தோட படத்தெல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய கான்செப்ட் எல்லாமே தலித்து, குப்பத்திலேருந்து போராடுறது, சேரியிலேருந்து போராடுறது, இப்படியே நடிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான படங்கள் செட் ஆகும், கரெக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் நீங்கள் நிறையா நடிச்சிருக்கீங்க, எல்லோரும் ரசிச்சிருக்கிறாங்க. பரவாயில்லையே, இவருக்கு ஒரு சமூக மாற்ற சிந்தனை உண்டு போலையே, ஒரு மார்க்சிய வர்க்க உணர்வு உண்டு போலையே பார்த்திபனுக்குன்னு நானே கூட இயல்பாக நினைப்பேன். உங்களுடைய மேல்சாமினிசம், ஆணாதிக்க பொது புத்தியை தவிர்த்துட்டு பரவாயில்லப்பா, ஒரு குப்பத்து மக்கள், ஒரு சேரி மக்கள், உழைக்கும் அருவா சுத்தியெல்லாம் படத்தில் காமிக்கிறாருப்பா, ஒரு வித்தியாசமான ஒரு கவிதை, இந்த மாதிரி ஒரு தனித்துவமும் இருக்குது அப்படின்னு தான் நான்லாம் பார்த்திபனை பார்ப்பேன். பெரிய ஆராய்ச்சிலாம் நான் செஞ்சதில்லை. ஆனால் 65 வயசு வரையும் உள்ளுக்குள்ளே நான் ஒரு நாயுடு, நான் ஒரு தெலுங்கு அப்படிங்கிற உணர்வோடையே நீங்களாம் இருந்திருக்கீங்க. நாங்கள் முட்டாள்தனமாக பார்த்திபன் நடிகர், பார்த்திபன் இயக்குனர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் படத்தில் நடிப்பவர் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப கேவலமாக இருக்குது பார்த்திபன். ஒரு படைப்பாளியாக இருந்துக்கிட்டு ஜாதியையும், அது நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெலுங்கா சோறு போட்டுச்சு. நீங்கள் தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இருங்க, அது அவங்க விருப்பம். இப்போ எனக்கு எத்தனையோ தெலுங்கு மொழி பேசுகிறவங்க, கன்னட மொழி பேசுகிறவங்க, உருது மொழி பேசுகிறவங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க தாய்மொழி தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இதை என்ன சொல்கிறீங்க, தெலுங்கு ப்ரைடுங்கிறீங்க. இதில் என்ன காமெடினா, உங்களுக்கு தெலுங்கே பேச வராது, உங்களுக்கு சமூக மொழி தமிழ், நீங்கள் படித்தது தமிழ், உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது தமிழ், நீங்கள் எழுதின கவிதைகள் தமிழ், உங்களுடைய வியாபாரம், பிழைப்பு, உங்களுக்கு சோறு போட்டு குழம்பு ஊற்றி பிரியாணி போட்டு உங்களை கொண்டாடிக்கிட்டு இருப்பது இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி என்னுடைய மொழி இல்லைன்னு சொல்கிறதுலாம் அப்படி என்னங்க பெருமை? நீங்கள் உண்மையிலே ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து இருக்கிற ஒருத்தர் தமிழை புகழணும் அவசியமே கிடையாது. உனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதே தமிழ் தானேயா, உன்னுடைய அடையாளமே தமிழ்நாடு தானே. உனக்கு காசு சம்பாதிச்சது தமிழர்கள் டிக்கெட் வாங்கி தானே உன் சினிமா ஓடிச்சு. சொல்ல வேண்டியதானே, தெலுங்கில் படம் எடுத்து தமிழ்நாட்டில் ஓட்ட வேண்டியதானே. இது என்ன வியாதி? 65 வயசுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஜாதி வெறியும், அதுவும் கரெக்டாக தெலுங்கு ஜாதி பேசுகிறவங்களுக்குலாம் நான் தெலுங்குங்கிறத இவ்வளோ அழுத்தமாக பதிவு செய்கிறீங்க. நீங்கள் இங்கே தெலுங்குங்கிறத பதிவு செய்கிறது மூலமாக என்ன, நீங்கள் எந்த தெலுங்கால நீங்கள் வாழ்ந்தீங்க? பாலகிருஷ்ணா சொல்லலாம் நான் தெலுங்குன்னு, நான் உண்மையிலே சல்யூட் பண்ணுவேன். மகேஷ் பாபு சொல்லலாம், சீரஞ்சீவி சொல்லலாம், பவன் கல்யாண் சொல்லலாம். அவங்க தெலுங்கால தான் வாழ்கிறான், தெலுங்கு மொழி அவன் தாய்மொழி, தெலுங்கு மொழியால் வாழ்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு நான் தெலுங்காக்கும், நாங்கள் நாயுடுவாக்கும், இது எதுக்கு இங்கே சொல்கிறீங்க? நீங்கள் நாயுடுவாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் தானேங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டில் 600 மொழிவழி மாகாணம் வந்தப்போ நீங்கள் அங்கிட்டு ஓட வேண்டியதானே, இங்கே தானே இருந்தீங்க. இங்கே தமிழ்நாடு, சென்னை தானே உங்களை வாழ வச்சிச்சு. அப்புறம் தெலுங்கு தெரியாதுங்கிறது என்ன பெருமை உங்களுக்கு? எது அவ்வளோ வருத்தப்படுறீங்க? இதில் என்ன பெரிய வருத்தம் இருக்குது? எனக்கு தெலுங்கு தெரியாது, நான் வருத்தப்படல, நீங்கள் மட்டும் ஏன் வருத்தப்படுறீங்க? அப்போ நீங்கள் தமிழனா இல்லை, தமிழ் உணர்வோடு இல்லை, இந்த மண்ணை நேசிக்கல, இந்த மண்ணில் இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் நடித்த கம்யூனிசம், சோசியலிசம், குப்பத்து பாசம், சேரி பாசம், உழைக்கும் மக்கள் பேசுனது எல்லாம் அயோக்கியத்தனம். முழுக்க வர்க்க உணர்வும் சாதி உணர்வும் உங்களுக்கு தமிழர் மீதான வன்மத்தோடு தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. என்ன மனுஷங்கப்பா நீங்கள், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இவ்வளோ சாதிய வன்மத்தோடையா? பார்த்திபனெல்லாம் நான் அப்படி நினச்சி பார்த்ததே கிடையாது. ஏன்னா உங்களுடைய படத்தில் அந்த மாதிரி சாயலே கிடையாது. பெரும்பாலும் ஒரு ஒடுக்கப்பட்டவராக தான் நீங்கள் வருவீங்க. ஒடுக்கப்பட்டவர், தலித்து, ஒரு அனாதை, இந்த மாதிரி கேரக்டருக்கு தான் நீங்கள் படமே எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு உணர்வு ப்ரைடு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியும். இந்த ப்ரைடில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு தமிழன்னு ப்ரைடு பண்ணலாம், ஆந்திரா சம்மந்தமில்லாத ஆந்திராவில் போய் நாங்களாம் ஆந்திராவாக்கும். சரி, இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, வருத்தமாவது நேர்மையாக தெரிவிச்சிருக்காரானா அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பிறப்பை எப்படி மாற்ற முடியும்? பிறப்பு தமிழ்நாடு தானப்பா நைனா, தமிழ்நாடு தானே. சென்னையில் பிறந்த ஒரு பறையருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சென்னையில் பிறந்த ஒரு வன்னியருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவனை மாதிரியே நீங்கள் திமுக ஓட்டு போடுறீங்க, அவனை மாதிரியே நீங்கள் அதிமுக ஓட்டு போடுறீங்க, அவனை மாதிரியே ரஜினிக்கு விசில் அடிக்கிறீங்க. எங்கள் தமிழ்நாட்டினுடைய கூறுகள் எல்லாமே உங்களை பாதிக்குது, உங்களை வாழ வைக்குது. நல்லாவே இருக்கீங்க தமிழனை விட நீங்கள் நல்லா. உங்களுக்கு அப்புறம் எங்கேருந்து வந்தது தெலுங்கு எனக்கு புரியல. சரி, இப்போ நான் ஒரு தமிழனாக இருந்து ஆந்திராவில் 3 தலைமுறை, இப்போ 6 தலைமுறை வளர்ந்தா நான் என்னை தெலுங்குன்னு தான் சொல்லுவேன். தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அதை தேவையில்லாமல் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவசியம் இல்லை. எதுக்கு 6 தலைமுறையாக என்னை வளர்த்தது தெலுங்குன்னா நான் தமிழ்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மொழியே பேசி தெலுங்கே தெரியலனாலும் நாங்கள் தெலுங்காக்கும் அப்படின்னு பேசுகிறீங்க, அது ஒன்று தப்பு. அப்புறம் நாயுடுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது பார்த்திபன்? இவங்க பிறப்பு அதுதானா? என்னுடைய பிறப்பு இதே மறக்க முடியாது. நாயுடுங்கிறது ஒரு பிறப்புரிமையா? நாடார், வன்னியர், தேவர், இதில் என்ன பிறப்புரிமை இருக்குது? தமிழன்கிறது தான் அடையாளம். உங்களை வாழ வைத்து நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தூரம் சாதி உணர்வும் உங்களுக்கு வந்து ஆந்திரா பசங்கன்னா தெலுங்குக்கு போயிருங்க, அல்லது என் ஜாதிக்காரங்க நாயுடு சமுதாயத்தினர் மட்டும் என் படத்தை வந்து பார்க்க வாங்கன்னு சொல்லுங்களேன். உங்களை வாழ வச்சதெல்லாம் தலித்துகள் தானே, சினிமாவுக்கு டிக்கெட் கொடுத்ததெல்லாம் தலித்துகள், வன்னியர், தேவர், நாடார் இவங்களாம் சேர்ந்து தானே டிக்கெட் கிழிச்சு அவன் பணத்தை கொடுத்து தானே உங்கள் படம்லாம் ஓடிச்சு. உள்ளே வெளியே சரிகம பதனி எல்லாம் நாயுடுக்கள் மட்டுமா பார்க்க வச்சிங்க? நாயுடு மட்டும் பார்த்துருந்தா அந்த படம் எப்படி ஓடி இருக்கும்? அதுவும் கரெக்டாக கெலட் ஆனதுக்கப்புறம் ஃபீல்டு சுத்தமாக அவுட்டு, இப்போ பார்த்திபனுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறப்ப எல்லாரும் ஜாதியை தேடி ஓடுறீங்க, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு. நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கு எனக்கு பிடிக்கும், தெலுங்கு நல்லா இருக்குது, தப்பு இல்லை. நான் ஒரு தமிழனாக இருந்துட்டு இன்னொரு மொழியை புகழ்வதில் எனக்கு எந்த வித இதுவும் இல்லை. ஆனால் தன்னுடைய அடையாளத்தையே அந்த மொழியோடு தான் நாங்கள் இணைச்சிக்குவேன். இல்லை அதனால என்ன பலன்? உங்களால் தெலுங்கு இப்போ பேச தெரியுமா? தெலுங்கு படிக்க முடியுமா? தெலுங்கில் எழுத தெரியுமா? ஆனால் உங்களுக்கு தமிழ் எழுத தெரியும், தமிழ் படிக்க தெரியும், தமிழில் கவிதை வர தெரியும், தமிழில் காசு பண்ண தெரியும். ஆனால் பெருமை பேசுவதற்கு தெலுங்கு. இது ஒரு சமஸ்கிருத மயக்க மாதிரி தான். யாருக்கும் புரியாத தெரியாத மொழியை தன்னோட இணைச்சிக்கிறது. சமஸ்கிருத பேர் வச்சுக்கிறாங்களா நம்ம தமிழங்க, அது மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் எனக்கு என்னத்தை சொல்ல, உங்களையெல்லாம் எதிர்த்து வீடியோ போடுவேன் நான் சத்தியமாக நினைக்கல. எனக்கு உங்களுடைய தனித்துவம் புதுமையெல்லாம் ஓரளவு ரசிப்பேன். ஒரு நான் பிராமினாக இருந்துக்கிட்டு தமிழ் சினிமா உலகில் ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு இயக்குனராக நடிகராக நடித்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வர்றாங்கங்கிறதுலாம் நான் மகிழ்ச்சியாக தான் பார்த்தேன். என்ன புத்தி இப்படி இருக்குது இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த அடிப்பில் தான் பாக்கியராஜ்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்களா? நாங்களாம் இப்படி யோசிக்கவே இல்லை. அப்போ பாக்கியராஜ்கிட்ட நீங்கள் தெலுங்கில் பேச தான் வாய்ப்பு கேட்டிங்களா? ஏன்னா உங்களை விட பாக்கியராஜ் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. பாக்கியராஜை நான் இன்னும் முற்போக்கானவராக பார்க்குறேன், திறமையானவராக பார்க்குறேன். அவரை மாதிரி திரைக்கதை மன்னர் உலகத்திலே கிடையாது. அவரே தன்னை கம்மா நாயுடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2.5%, 3%, 4%க்குள்ளே தன்னை அடக்கிக்கிட்டார். ஏன்னா 5% இருக்குமா, அதிகபட்சமாக 7% கூட வச்சுக்கோங்க. இந்த 7% தான் அவங்க அடையாளமா? அப்போ 100% தமிழர்கள் உங்களை கொண்டாடினாங்களே ஜாதி பார்க்காம. ஸோ இப்போ என்னன்னு புரியல. அது எல்லாருமே ஓப்பனாக ஜாதி மாநாட்டில் போய் நாயுடுங்கிறது, அவராது அந்த மாநாட்டில் போய் அந்த கூட்டத்தை குஷிப்படுத்த பேசிட்டார். நீங்கள் சினிமா விழா, பவன் கல்யாண் விழா, பவன் கல்யாண் நாயுடுவா நெடியாரானே எனக்கு தெரியாது. அவர் ஒரு தெலுங்கர், அதுதான் அவருடைய அடையாளம், அதுதான் சரியும் கூட. நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு தெலுங்கர்னு காமிக்க விரும்புகிறீங்க, தெலுங்கு தெரியல ஆனால் தெலுங்கர்னு காமிக்க விரும்புகிறீங்க, அதுக்கு உங்கள் ஜாதியை சொல்லிக்கிறீங்க. அப்புறம் கேட்கும்போது இதுதானே என் பரப்புரிமை, அதாவது உள்ளுக்குள்ளே அது ஒரு தெலுங்கு என் ஜாதி நாயுடுங்கிற உணர்வோடையே வாழ்ந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் எதுக்குங்க கம்யூனிசம், முற்போக்கு, சாதி மறுப்பு இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? அனாதை குழந்தைங்களோட பிரச்சனை, இது இந்த மாதிரிலாம் ஏதோ பெரிய சமூகத்தை சிந்திக்கிற மாதிரி எடுக்கிறீங்க. படம் எடுத்திருக்க வேண்டியதானே? நாயுடு எங்கள் ஆளுக தெலுங்கு, இப்படியே நீங்கள் படம் எடுத்துருக்கலாமே. அப்படி எடுக்கிறது கூட தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு நாயுடு சமுதாயத்தோட வாழ்வியல் எடுக்க வேண்டியதானே. ஏன்னா உண்மையிலே உங்களுக்கும் தெலுங்குக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டி பெரும்பாலானோர் தமிழர்களாக தான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருக்கான். தமிழ்நாட்டுக்காரனுக்கு என்ன புத்தியோ அதைத்தான் அவனுக்கு இருக்குது. அதே நல்லது கெட்டது அதே சமூக கலாச்சாரம் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா அவன் 500-600 வருஷமாக இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பெரும்பாலானோர் தெலுங்கு பேசுகிறதுல கலந்து வாழ்கிறாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லாருக்குமே ஜாதி பெருமையும் பிறமொழி பெருமையும், நான் தெலுங்கு நான் கன்னடன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி வருது. தமிழ்நாட்டுக்குள்ளே ஈழத்தமிழர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் நிறையா பாடுபட்டதில் தேவர் சமூகம், பல்லர் சமூகம், நாடார் சமூகம் மாதிரியே நாய்க்கர் சமூகம், நாயுடு சமூகமும் ஈழத்தமிழர். அவங்களாம் நான் ஒரு தெலுங்கு, நான் ஈழத்தமிழர்களுக்காக பேசுகிறேன் அப்படி அவங்க சொன்னதே கிடையாது. நானும் தமிழர்களுக்காக பேசுகிறேன், இப்படித்தான் எல்லாரும் இருந்தாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் பலர் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியலை பாருங்களேன், ஒரு பக்கம் தமிழன் தெலுங்குன்னு பிரித்து இங்கே பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியலில் விளையாடுகின்ற ஒரு அரசியல் நடக்குது. நான் பிராமின்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் சாதியால் வஞ்சிக்கப்பட்டவர்னு போராடணுங்கிற பெரியாரிய அரசியலை சிதைப்பதற்கு வேற ஒரு அரசியல் நடக்குது, தமிழ் ஜாதி தெலுங்கு ஜாதின்னு. அதை நியாயப்படுத்துகிற மாதிரியே இப்போ தெலுங்கு சாதிகள் எல்லாம் நாங்கள் தெலுங்கு சாதி, அவங்க சாதி பேரை மட்டும் சொல்கிறதில்ல, தெலுங்கு சாதி, வீட்டில் தெலுங்கு பேசுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வருது. இது ரொம்ப தவறு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சாதியும் தொடங்கும். இப்போ இதை பார்த்தா நாயுடு அவங்க தெலுங்குன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் தமிழ் ஜாதி சொல்கிறோன்னு அவங்க ஒரு குரூப் ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிறாங்க. பெரியார் போன்ற தலைவர்கள், இந்த நாட்டில் பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்கள் தமிழ் மண்ணில் எந்த அளவுக்கு செழுமைப்படுத்தி மொழி உணர்வை, இன உணர்வை பண்ணி, அதே சமயம் பிறரை ஒதுக்காத வெதுக்காத
வெறுப்பு அரசியல் இல்லாத ஒரு சமூக நீதி அரசியலை இங்கே முன்னெடுத்து வச்சா இந்த பார்த்திபன் பாக்கியராஜ் போன்றவர்களாம் நான் நாயுடு பையனா 3 வயசு குழந்தை பார்த்திபன் நாயுடு பையனா நாயுடுவா தெலுங்கு தெரியலையா அதுக்காக அவர் வருத்தப்படுறாராம். இதுக்கு ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டால் என் பிறப்புரிமை தானே, என் பிறப்பு சான்றிதழ் தானே, நான் தெலுங்கு தானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. பார்த்திபன் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. இப்போ நீங்கள் படம் எதுவும் எடுக்கிறதில்ல, ஒன்றும் இது பண்ணுறதில்ல. ஒரு வேளை அங்கே ஆந்திரா அந்த சைடு படங்கள் வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்கு அப்படி பேசுகிறீங்களான்னு தெரியல. இருந்தாலும் தமிழ் சினிமா ஒரு முற்போக்கான விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களை மாதிரி 60 வயசுக்கு மேலே உள்ள பெருசுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு 40-30 வயசுலலாம் கொஞ்சம் ஒழுங்காக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா அப்போ மறைச்சிங்களான்னு தெரியல. இப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இதை மறைச்சிருந்தீங்களான்னு தெரியல. இப்போ வெளிப்படையாக நாயுடு தான் மறுப்பியான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியல. பார்ப்பனர் அல்லாதவரோ, தலித் அல்லாதவரோ யார் சாதி வரி பேசினாலும் தப்பு தான். சாதி உணர்வோட நாங்கள் பேசுவோம், அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி யார் எந்த சாதி எந்த சமூகம் பேசினாலும் தப்பு தான். அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நான் தெலுங்கு சாதி வெறியன், நாங்களாம் தெலுங்காக்கும் என்று பேசுவது கூடுதல் ஆபத்தான விஷயம். ஏற்கனவே இங்கு திராவிட இயக்கத்துக்கு எதிராக இந்த தமிழர் தெலுங்குற அரசியல் கூர்மைப்படுத்திக்கிட்டு வராங்க. ஏதோ திராவிட இயக்கம் பெரியார் இருந்து எல்லாரும் ஏதோ தெலுங்கு தான் இங்கே வந்துச்சுன்னு அரசியல் பேசுகிறாங்க. அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த மாதிரியான ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வலதுசாரி சக்திகள் அதிகாரத்தில் இருப்பதனால இந்த மாதிரியான மனநிலை அதிகரிச்சுட்டு வருதோ அப்படிங்கிற ஆபத்து இருக்குது. இளைஞர்களே, ரசிகர்களே, தமிழர்களாக இருப்போம், ரசிகர்களாக இருப்போம், அடிப்படையில் நல்ல மனிதர்களாக இருப்போம். இந்த மாதிரியான அடையாள அரசியலுக்குள், சாதி அரசியலுக்குள் படைப்பாளிகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, ரசிகர்களும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை எடுத்துரைக்க தான் இந்த விழிப்புணர்வு காணொளி. இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு பார்வைகள், பகுப்பாய்வுகள், விரிவான பரிணாமங்களில் நுட்பமான ஆய்வுகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க.